நம்ம குழந்தைகளா இருக்கிறது கொஞ்ச நாள் தான். அப்புறமா படிப்பு, பொறுப்பு, வேலை இது மாதிரி 1000 டென்ஷன் வந்துடும். அதனால குழந்தைங்க சின்ன வயசுலயே அவங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்துடணும். அதுக்காக தான் இந்த கலாட்டா கிட்ஸ். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இந்த வாரம் 3 ஃபேமிலி 4 ரவுண்டுங்க. ஃபர்ஸ்ட் சொல்றதெல்லாம் உண்மை. இது என்ன மாதிரி ரவுண்டுனா, இப்ப இருக்கிற குழந்தைங்க பொய் சொல்றாங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய சமயத்துல வரும். ஏன்னா அவங்க உண்மையை விட பொய்யை தான் ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்க முடியாம பெற்றோர்கள் ரொம்ப தவிச்ச காரணத்தினால தான் ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்கோம். அந்த மிஷின்ல உட்கார வச்சாலே குழந்தைங்க சொல்ற பொய்யெல்லாம் பளிச்சுன்னு பல்ப் எடுத்து காமிச்சு கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் சொல்றதெல்லாம் உண்மையில பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். உங்க பேர் என்னம்மா? மியா மியா. பேர் என்ன? மனோன்னு சொல்ல மாட்டீங்களா சார் நீங்க? MANU மனுவா? ஓ, நீங்க தனியா ஒரு மேனரிசம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. யாராவது பேர் கேட்டா எப்படி சொல்லுவேன்? மனு முடியா? என்ன படிக்கிற? என்ன படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறியா? எந்த ஸ்கூலு? கலாட்டா கிட்ஸ்னு ஒரு ஷோ இருக்கு தெரியுமா ஜீ தமிழ்ல? என்ன பண்ணுவாங்க அங்க? அது தெரிஞ்சாதான் நாங்க ஏதாவது பண்ணிருப்போமே. என்ன பண்ணுவாங்க? சும்மா அப்படியே நின்றுட்டு ப்ரொடக்ஷன்ல சாப்பாடுலாம் போடுவாங்க. சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு அப்படியே போயிருங்க. அதானே அதானே? அப்ப பண்ணிடுவோமா? ஓகே. ப்ரொடக்ஷன்ல பொங்கல் பூரி எல்லாம் போடுவாங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. மனு, ஆதித்யா, அது என்ன பல்ப் எல்லாம் இருக்கு தலைக்கு மேல? என்னது இது? தெரியலையா? அந்த ஹெல்மெட் என்ன பண்ணும் தெரியாதா உனக்கு? சரி, ஓகே, நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ பொய் சொன்னா அந்த பல்ப் எரியும், சரியா? அதனால பொய் சொல்லவே கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும், சரியா? அந்த சீட்ல உட்காந்து பொய் சொல்லாத. பொய் சொன்னா பல்ப் எரியும். என்ன ஆகும்? ஓகே. என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாதா? சரி, ஓகே. அப்படின்னா மனு இன்னைக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லுவான்ல. ஸ்கூல்ல தூங்குறியா? என்னைக்காவது தூங்கி இருக்கியா? தூங்கவே மாட்டியா? அப்புறம் ஏன் பல்ப் எரியுது? தெரியலையா? சரி, படிக்க பிடிக்குமா? பிடிக்காதா? ஏமா? படிப்பு ரொம்ப போரா? சரி, தூங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தூங்காம டிவி பாக்குறது மாதிரி வேலை பண்ணுவியா? மறந்துருச்சா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதான் அதுக்கிட்ட அந்த லைட் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்லு. நானா அம்மா அப்பாவை அம்மா தூங்கினவான்னு சொன்னேன் பாருங்க. அப்போ அம்மாவும் அப்பாவும் வரவே மாட்டாங்க. நீ தான் அடம் பிடிச்சி தூங்குவேல்ல? சரி, கிளாஸ்ல யாரையாவது பிடிச்சி அடிக்கிறியா நீங்க? அடிக்க மாட்டேன். கண்டுபிடிச்சாங்க. யார் அடிப்ப? பிடிச்சி அடிப்பேன். எவனெல்லாம் பிடிச்சி அடிப்பியா? சரி, கிளாஸ்ல என்னைக்காவது எக்ஸாம் டெஸ்ட்லாம் வைப்பாங்களே, அதுலலாம் ஃபெயில் ஆயிருக்கியா? இல்ல கம்மியா மார்க் வாங்கியிருக்கியா? ஏன்டா முக்கற? பேசுற வாய்ப்பு. எதுக்கு? லைட் எரியுது, பயமா இருக்குது. லைட் எரிஞ்சிருவோம்னா நீ பொய் சொன்னாதான்டா லைட் எரியும். ஏன்டா பொய் சொல்ற? உண்மையை சொல்லு. இது வயதே போறப்பா சாமி. சரி, குளிக்கிறதுக்குலாம் அடம் பிடிக்கிறியாமா? தினமும் குளிக்க சொன்னா ஐயே நாளா குளிக்க மாட்டா அப்படின்னு அடம் பிடிக்கிறியா? ஏன்டா? குளிச்சா நல்லதாண்டா, வெள்ளையாகலாம்டா. அது கொஞ்ச நேரம் ஆகும்யாடா. கொஞ்ச நேரம் ஆகுமா? அதனால பிடிக்காதா? சரி, என்ன பிடிக்கும் உனக்கு? என்ன பிடிக்கும்? தினமும் பிரஷ் பண்ணுவியா? தினமும் பிரஷ் பண்ணுவியா? பண்ண மாட்டியா? எப்பெல்லாம் பிரஷ் பண்ண மாட்டேன்? தலையே சுத்துதா? சரி, போதுமா? சரி, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே நல்லா படிப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், பேச சாப்பிட மாட்டேன், எந்த குறும்பும் பண்ண மாட்டேன். டேய் வாயத்தன்னு சொல்றேன், எந்த குறும்பும் பண்ண மாட்டேன், நல்ல பையனா இருப்பேன். டாடா பாய். மனு ஆதித்யாவை தொடர்ந்து சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ்.
பேருமா? தீக்ஷா. தீக்ஷா என்ன பண்றீங்க? உட்கார்ந்திருக்கேன். உட்கார்ந்தே இருப்பியா? ஸ்கூலுக்குலாம் போக மாட்டியா? என்ன எங்க போற? ஸ்கூல் பேர் என்ன? சிக்னல் வித்யாசம். என்ன படிக்கிறமா? செகண்ட். பாட்டுலாம் பாடுவியா? பாடுவேன். இங்க பாடு. யார் அந்த சாலையோரம் பூக்கள் வந்தது, காற்றில் வாசம் வீசுது, யார் என்று வார்த்தை வீடியும் வந்தது, காற்றில் என்ன கையிலேயே பல்லையில பிச்சுட்ட போல் இருக்கு நீ? அதுவா விழுந்துச்சா நீயா பிச்சுட்டியா? அதான் அழுதுச்சா? அப்ப நீயே சொல்லிடு. எப்பவுமே நான் தான் சொல்றேன், இனிமே குழந்தைங்க தான் சொல்லணும். ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லு. ஆர்வமாகும். தீக்ஷா நல்லா இருக்கியா? சரி, அது மேல ஏதோ ஹெல்மெட் வச்சிருக்கியா, லைட்லாம் இருக்கு, என்னது இது? தெரியலையா? நான் சொல்லட்டுமா என்னன்னு? நீ போய் சொன்னா அது உன்னை காமிச்சு கொடுத்துரும். போய் சொல்லுவியா? வீட்டுல போய் சொல்லுவியா? சரி, அதனாலதான் லைட் எரியுது. சரி, ஏதாவது வாங்கி தர சொல்லி வீட்டுல அடம் பிடிச்சிட்டே இருப்பியாமா? என்ன வாங்கி தர சொல்லி அடம் பிடிப்ப? இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பியா வீட்டுல? சரி, எங்க வெளியே கூட்டு போய் சொல்லி அடம் பிடிப்பியா? எங்க கூட்டு போய் சொல்லுவ? மாலா? மால்ல போய் என்னமா பண்ணுவாங்க? எதுக்கு மால் போகணும்? கேம் விளையாடுவியா? சரி, ஸ்கூல் போகிறது பிடிக்குமா? ஏன் ஸ்கூல் போறது பிடிக்க மாட்டேது? எழுதி போடுறாங்க, அது ஒண்ணுதான். நான் படிக்க சொன்னா படிச்சுக்கிறியா? அதுவும் பண்ண மாட்டியா? என்னடா அது கொடுமையா இருக்கு. ஸ்கூல் போனா எழுதவும் கூடாது, படிக்கவும் கூடாது. வேற என்ன பண்ணும்? விளையாடணும். ஸ்கூல்ல எல்லா மிஸ்ஸையும் பிடிக்குமா? பிடிக்காதா? யாரும் பிடிக்காது? கிளாஸ் டீச்சரே பிடிக்காதா? ரைட்ரா. சரி, நீயும் அண்ணன் அடிக்கடி சண்டை போடுறீங்களாமே, எதுக்கு? டிவி சேனல் மாத்தமா சண்டை போடுறியா? அண்ணன் அடிக்கிறியாமே? ரொம்ப பெருமை தான். அதுல எதுக்கு அடிப்ப? ஓ, அதே அவன் எடுப்பானா? அப்ப அடிக்க வேண்டியதா, வேற வழி இல்ல. சரி, வீட்டுல வரைக்கும் ஏதாவது மறைச்சிருக்கியா? என்னது? நான் டிவி பாக்குறப்பெல்லாம், நான் எங்கேயாச்சும் போயிட்டு வரப்ப ரிமோட்டை மறைச்சு வச்சுட்டு போயிருவேன். நீயா? நீ எங்கேயாவது வெளியே போகும்போது ரிமோட் எடுத்து மறைச்சு வச்சுட்டு போயிருவியா? ரொம்ப நல்லவ. நீ வர வரைக்கும் அவங்க தேடிட்டே இருக்கணும். சூப்பர்மா, நல்ல குழந்தையா இருக்கியாமா. நீ இப்படி கை வச்சுக்கோ. இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன். ரிமோட் எடுத்து மறைச்சு வச்சுட்டு வெளியே போக மாட்டேன். ரிமோட் எடுத்து மறைச்சு வச்சுட்டு வெளியே போக மாட்டேன். நல்ல பொண்ணா இருப்பேன். நல்லா படிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தீக்ஷாவை தொடர்ந்து அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? நந்தீஸ்வர். என்ன படிக்கிறீங்க நந்தீஸ்வர்? யூகேஜியா? நந்தீஸ்வர் நல்லா பாட்டு பாடுவீங்கல்ல? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஏமா பாட மாட்டியா? சரி, வேற என்ன பண்ணுவ? டான்ஸ் ஆடுவியா? என்ன படிக்கிற நீ? கார் பேர் வேணா சொல்லுவியா? என்ன கார் பேர் சொல்லுவ? டக்குன்னு உனக்கு 1 நிமிஷம் டைம், அதுக்குள்ள ஒரு 10 கார் பேர் சொல்லு. ஆடி, பென்ஸ், BMW, லாம்போர்கினி, ஃபெராரி, லெக்ஸஸ், ஹூண்டை அமேஸ், அப்புறம் ரேண்ட் ரோவர், லெக்ஸஸ், அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஓகே, எங்க ஷோக்கு ரெடி ஆகி தானே வந்திருக்க? என்னெல்லாம் பண்ண போற இப்ப எங்களுக்காக? இன்னைக்கு பண்ணுவான் பையன், பண்ணுவான். சொல்லு, நீ யார் சொல்லு? கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும்னு சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். நந்தீஸ்வர், என்ன தலையில ஏதோ வச்சிருக்க? ஹெல்மெட். எதுக்கு அது? லைட் எரியும். லைட் எப்ப எரியும்? நான் போய் சொல்லுவேன். சூப்பரா, இதுக்கே கை தட்டுங்க. குழந்தை ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, போய் சொல்லுவியா நீ? சொல்லுவேன். சொல்லுவியா? ஐயோ, எதுக்கு போய் சொல்லுவ? இந்த லைட் எரியும். இந்த லைட் எரியுறதுக்காக போய் சொல்லுவியா? நீ போய் சொன்னாதானே எரியும், அதனாலயா? வீட்டுல போய் சொல்லுவியா? என்ன போய் சொல்லுவ? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னடா அது லைட்லாம் சிரிக்குது? யாரு? நானா? லூஸ் கனெக்ஷன். லூஸ் கனெக்ஷனா? வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, இப்ப என்ன போய் சொன்ன? லூஸ் கனெக்ஷன். அதுக்கு முன்னாடி ஏதோ போய் சொன்னே. யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு? அதை முதல்ல சொல்லு. நானே தான்.
நீயே யோசிக்கிற, நீ அவ்வளவு அறிவு கிடையாது. உன்னை பார்த்து அவ்வளவு யோசிக்கிற மாதிரி தெரியலையே. நானே தான் அங்க இருந்து யாரோ உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீ சொல்லு அப்படின்னு. இது கலாட்டா கிட்ஸ்னு சொன்னாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் அப்ப நான் இருக்கக்கூடாதா? நான் குழந்தை தான்டா. இல்ல. அப்ப நான் யாரு? பெரியவர். பெரியவரா? நீயே குட்டி. நீ தான் இருக்கணுமா இங்க? சரி, ஸ்கூல் போறதுக்குலாம் பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. ஸ்கூல் போக பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன் போய் சொன்ன? சும்மா தான் சொன்னேன். சும்மா தான் சொன்னியா? செக் பண்றியா மிஷினை? லூஸ் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறியா? கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓஹோ, சரி. எந்த ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு? விஜய். ஏன் விஜய் பிடிச்சிருக்கு? அந்த ரொம்ப ஃபைட் பண்றான். அப்பா, ரொம்ப மரியாதையா பேசுற மாதிரி. எப்படி வீட்டுல எல்லாத்தையும் இப்படிதான் மரியாதையா பேசுவியா? ஏத்து பேசுறேன். ஏத்து பேசுவியா? எதுக்கு அப்படி பேசுற? சும்மாதான். சும்மா தானா? யாருக்கு பயப்படுவ வீட்டுல நீ? எங்க சித்தப்பாக்கு. சித்தப்பாக்கா? ஏன்? அவர் தான் நான் ரொம்ப அடிப்பாரு. அவர் தான் அடிப்பாரா? அப்புறம் இவ்வளவு வாய் பேசுற என்னடா பண்ணுவாங்க? சரி, வீட்டுல அம்மா அப்பாவெல்லாம் திட்டுவியா? அம்மா ஏதாவது வாங்கி தரலன்னா திட்டுவேன். அப்பாவை? அப்பாவும் தான். அப்பாவும் ஏதாவது வாங்கி தரலன்னா திட்டுவேன். சரி, நீ ஏமாத்துவியா எல்லாத்தையும்? எல்லார்கிட்டயும் இல்ல. எங்க ஆனந்த் தாத்தா, எங்க அம்பு தாத்தா, அதுதான். அவங்களதான் ஏமாத்துவியா? ஈஸியா ஏமாறுறாங்களா அவங்க? மத்த யாரையும் ஏமாத்த மாட்டியா? இதோ ஏதோ சாக்லேட் இருக்குன்னு கூட்டு போய் ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு வந்து. சாக்லேட் வாங்கிட்டாங்கன்னு கூட்டு போய் டாய்ஸ் வாங்கிட்டு வந்துருவியா? ஆமா. சரி, இப்படி அப்பா அம்மா என்னைக்காவது ஏமாத்திருக்கியா? அப்பா அம்மா ஏமாத்திருக்கியா? நிஜமாவே சொல்றேன். இல்ல. மிஷின் போய் சொல்லாது. அப்பா அம்மாவை ஏமாத்திருக்கியா? இல்ல இல்ல. சும்மா சொன்ன போய் சொன்னேன். அம்மாவை ஏமாத்துவேன், அப்பாவையும் ஏமாத்துவேன். அடே, அதான் தெரியுதா? லைட் எரிஞ்சிரும், காமிச்சு கொடுத்துரும். சரியா? யார்கிட்ட? யார்கிட்டயா? நீ யாருக்குதான் பயப்பட போற? யார்கிட்ட காமிச்சு கொடுத்தாலும் வேஸ்ட் தான் உன்னை பொறுத்த வரைக்கும். இப்படி கை வைங்க. இனிமே போய் சொல்ல மாட்டேன். போய் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா சொல்றதெல்லாம் இங்க உட்காந்து பேச மாட்டேன். எங்க அப்பா சொல்றதுதான் இப்ப இங்க உட்கார்ந்து பேச மாட்டேன். எங்கேயும் உட்காந்து பேச மாட்டேன். எங்கேயும் உட்கார்ந்து பேச. நானே சொந்தமா யோசிச்சு பேசிப்பேன். நானே சொந்தமா யோசிச்சு பேசிப்பேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். தேங்க்யூ சார். நல்லா நல்லா வருவீங்க, போங்க. சந்தோஷம். சொல்லதெல்லாம் உண்மை பார்த்திருப்பீங்க. குழந்தை எவ்வளவு உண்மைகளை பேசுச்சு, எந்த அளவுக்கு பச்சை மண் அது, முகத்தை பாருங்க, அதுக்கு என்ன தெரியுங்கிற அளவுக்கு ரொம்ப அழகா பேசினேன். நம்ம வைதிஸ் கொலவெறி ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ண போறது மனு அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் தோட்டரு போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மனோ, நீ நிக்கிறதெல்லாம் பார்த்து சரி நீ டான்ஸ் தான் ஆட போறியோன்னு நினைச்சேன்டா. கடைசி வரைக்கும் இப்படி இப்படின்னு இருந்த. சரி பாடிடுவேன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அதான் டான்ஸ் ஆடா? யார் சொல்லி கொடுத்தா? நானே கத்துக்கிட்டேன். நீயே கத்துக்கிட்டியா? அப்பாவுக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்துருக்கலாம்ல? அவங்களே கத்துப்பாங்களா? அப்படி தெரியலையே. யார் நல்லா டான்ஸ் ஆடினா? அப்பாவா அம்மாவா? பாத்தியா அதெல்லாம்? அப்பா தான் நல்லா இருந்தாரா? சரி, அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டலாம். உங்க பேர் சொல்லுங்க சார். நாகராஜன். நாகராஜன், என்ன பண்றீங்க? பிசினஸ். நீங்க? ஹவுஸ் வைஃப். பேர் சொல்லுங்க. ராஜி. ராஜியா? உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 6 years ஆச்சு. 6 years ஆச்சா? பையன் எப்படி? வாலு. ரொம்ப சரியா பேச்சே வராது போல இருக்கே குழந்தைக்கு. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நிக்க மாட்டான் போல இருக்கே. வாய் கொடுத்தா நல்லா பேசுவான். வாய் கொடுத்தாலே நல்லா பேசுவானா? உங்ககிட்ட மொத்தம் 5 திங்ஸ் கொடுத்துருவேன். 2 minutes டைம். சரியா? ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க அந்த ரூம்குள்ள போயிடணும். நீங்க குடுக்குற க்ளூ வச்சு அவங்க கண்டுபிடிக்கணும். யார் இங்க இருக்க போறீங்க, யார் உள்ள போறா? நான் உள்ள போறேன். நீங்க உள்ள போறீங்களா? நீ சொல்லுமா. நீ உள்ள போறியா? நீ போய் தான் வெளியில. அப்பாவா அம்மாவா? அப்பாவா? சரி, சார் முடிவு பண்ணிட்டாரு. அப்படியே அப்பா கை பிடிச்சு கூட்டு போ. ராஜி,
நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க மிக்கி. Your time starts now. ஏங்க இன்னைக்கே கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம். பிடிச்ச மாதிரி எடுக்கிறீங்க. வாங்க, என்னது இது? டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச ஒரு நடிகர். ஆமா, அருமையான க்ளோஸ். இது வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரியில யாருமே டபுள் ஆக்ஷன்ல நடிக்கவே இல்லை. ஒரே நடிகர் தான் நடிச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சு நடிச்சாரு ஒரு படத்துல. சரி, ஓகே. கிச்சன்ல இத பண்ணாம குக் பண்ண முடியாது. இத பண்ணாம குக் பண்ண முடியாது. இத நீ யூஸ் பண்ணாம குக் பண்ண முடியாது. ஸ்டவ்ல. சார், அவங்க ஏதோ க்ளூ கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன கீழே தேடிட்டு இருக்கீங்க? ஸ்டவ்ல இது பண்ணாம நீங்க குக் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் ஆச்சு. மனோ, நீ ரொம்ப பிஸி. இது பண்ணா சத்தம் வரும். இது ஒரு டாய்ஸ். இது பண்ணா சத்தம் வரும். இதுக்கு ஸ்டிக்ஸ் இருக்கும். நல்ல க்ளூ. இது 2 ஸ்டிக் இருக்கும். 2 ஸ்டிக் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணுங்க. 2 ஸ்டிக் இருக்கும். இது பண்ணா பயங்கரமா சத்தம் வரும். இன்னும் 45 செகண்ட்ஸ் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். நம்ம வீட்ல இருக்குறதோட குட்டி. நல்லா இருக்கு. நம்ம வீட்ல வளக்குறோம் இல்லையா, அதோட குட்டி. கோழி குட்டியா? ஆமா, அதோட பேபி. நல்லா சர்ச் பண்ணு. கோழி குஞ்சு. அப்புறம் என்ன சம்மந்தெல்லாம் வேற எதாவது எடுத்து வைக்கிறாங்கல்ல? ஓகே, இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. பப்பி தூரமா எங்க இருக்கான்னு பாரு. அங்க இருக்கு பாரு. அதான் எடு. கொண்டா. 8 நெக்ஸ்ட். ஃபாரஸ்ட்ல இருக்கும். 6. புரியல. ஃபாரஸ்ட் கிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவர். நெக்ஸ்ட் டைம் அப். கொடுங்க, ஒவ்வொரு க்ளூவா சொல்லுங்க, எடுக்கலாம். என்னது இது? வீட்ல வளக்குறதோட பேபி. வீட்ல வளர்க்கறதோட பேபியா? வீட்ல என்ன பேபி வளர்க்குறீங்க நீங்க? இல்ல. கண்டுபிடிச்சீங்களா? ஃபேண்டாஸ்டிக். 10 மார்க்ஸ். 2 ஸ்டிக் யூஸ் பண்ணா சத்தம் வரும். டம்னு சவுண்ட் வரும்னாங்க. கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. 20 மார்க்ஸ். அடுத்ததா? கிச்சன்ல இது இல்லாம ஸ்டவ்ல குக் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஃபேண்டாஸ்டிக். 30 மார்க்ஸ். கிங்குக்கு நெக்ஸ்ட் பொசிஷன் சொன்னேன். என்ன அவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் பொசிஷனா? கரெக்ட் தான், எல்லாம் எடுத்தீங்க. பட் உங்களுக்கு நான் 2 மினிட்ஸ் தான் டைம் தந்தேன். நீங்க உள்ள போட்டு சாவாசமா தேடி நீங்க எடுக்கும்போது 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்க. அதனால இது விளையாட்டுக்கு சேர்த்திக்கப்பட மாட்டாது. வாங்க, அடுத்தது. நீங்க என்ன க்ளூ கொடுத்தீங்க? டபுள் ஆக்ஷன் சொன்னேன். அப்புறம் மொட்டை அடிச்சு நடிச்சாருன்னு சொன்னேன். எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இல்ல, மொட்டை அடிச்சு இவர்தான் நடிச்சாரு. ஓ சாரி. இவரும் நடிச்சிருக்காரு. சோ மொத்தம் உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்திருந்தேன். 3 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 30 மார்க்ஸ். சோ தேங்க் யூ so much மா. உங்க பிளேஸ்ல உட்காருங்க. போங்க. மனுவை தொடர்ந்து அடுத்ததா வைத்திஸ் ஸ்கூல் வரியில தீக்ஷா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. தீக்ஷா, டான்ஸ் ட்ரை பண்ணியா? கிளாஸ்லாம் போறியா? டான்ஸ் பிடிக்குமா உனக்கு? பப்ளிக் பிளேஸ்ல ஆட மாட்ட போல் இருக்கு. கிளாசிக்கல் டான்ஸ் போயிட்டு இருக்கா? கிளாசிக்கல் டான்ஸ் போயிட்டு இருக்கியா? தெரியும்ல, கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து இங்க யார் வந்தாலும் முதல்ல எனக்கு குரு உனக்கு வைக்கணும். எல்லாம் விளையாட சேர்க்க மாட்டேன். வா சீக்கிரம் வா. குரு வணக்கம் வச்சிரு. கமான் கமான் பண்ணு. அப்படி பார்த்து செட் உடஞ்சிட போகுது. ஓ ஃபேண்டாஸ்டிக். கேட்டுருக்க பேர் சொல்லுங்க சார். ஜெய் கணேஷ். என்ன பண்றீங்க? டிசிஎஸ்ல ஒர்க் பண்றேன். எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? 2 இயர்ஸ் ஒர்க் பண்றேன். இன்கிரிமெண்ட்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா? கரெக்டா கொடுக்குறாங்க. ஓகே, சந்தோஷம். நீங்க ஹவுஸ் வைஃப். பேர் சொல்லுங்கம்மா. கீதா. கீதாவா? எப்படி உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல இல்லையா? இல்ல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன் பசங்களுக்காக. பசங்களுக்காக ரிசைன் பண்ணீங்களா? அந்த பையனுக்காகவா? இவ பொண்ணுக்கு, அப்புறம் என் பையன் இருக்கான் அவனுக்காக. ஃபேண்டாஸ்டிக். கை தட்டுங்க. இந்த மாதிரி மம்மி தான் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. வீட்டில் தாத்தா பாட்டி வச்சுட்டு போயிடுறாங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைமு. 5 திங்ஸ் கொடுத்துருவேன். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். யார் இங்கே இருக்க போறா, யார் உள்ள போறா? நான் உள்ள போறேன். அம்மா வேணாமா? சரி ஓகே, அப்பா கூட்டு அப்படியே போயிடு. கீதா,
நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க மிக்கி. Your time starts now. செம்ம க்ளூ. என்ன அடிச்சிங்க? ஒண்ணுமே கேட்கல. தீக்ஷா சொல்லவே இல்ல. இருங்க. இப்போ ரீசெண்டா போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரு அப்பா. உனக்கும் கௌதம் சைக்கிள் இதோட ஏய், பர்சனல் க்ளூ கொடுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க. கை தட்டுங்க எல்லாம். நெக்ஸ்ட் சூப்பர். நெக்ஸ்ட் என்ன? ஹீரோயின். இப்போ ஒரு டான்ஸ் பண்ண இல்லையா அந்த ஹீரோயின். நீங்க பண்ணது டான்ஸா? டான்ஸ் பண்ற டான்ஸ் ஹீரோயின். பண்ண ட்ரை பண்ணீங்க இல்லையா? டான்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம் இல்லையா அந்த ஹீரோயின். யார் வந்து தெரியுமா உங்களுக்கு? காஜல் அகர்வால் எங்க இருக்கான்னு பாரு. வாவ், என்ன ஒரு ஃபோன் நம்பர்லாம் சொல்லுவார் போல இருக்கு. காஜல் அகர்வால் எங்க இருக்கான்னு பாரு. இது இன்னும் 1 minute டைம் இருக்கு. இந்த போட்டோ எடுத்து அப்பா கிட்ட காமி. ரைட். Next. மறுபடியும் கை தட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன? 1 minute இருக்கு. இங்க gift இப்போ 5 ஐட்டம்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுல அது பேர் என்ன? மிக்கி எடுறா. ஏய் சூப்பர். இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்கு. பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. எடுத்து ஊத்திப்ப. மக்கா சூப்பர். மக்க எடுறா. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. சீக்கிரம் நெக்ஸ்ட் சொல்லு. நான் என்னன்னு சொல்லுவேன்? பரவாயில்ல ஏதோ சொல்லு. பாட்டில்ஸ் ஓபன் பண்ற யூஸ் பண்றது. டைரக்டா க்ளூ கொடுத்துட்டீங்க. இது எப்படி நான் கெஸ் பண்ணேன்? சரி ஓகே. சரி சொல்லுங்க என்ன ஓபன் பண்ற கார்க்கு பாட்டில் ஓபன் பண்ற கார்க்கு. எஸ். பாட்டில் ஓபன் பண்ற கார்க்கு எங்க இருக்குன்னு தேடு. டைம் அப். அப்படியே ஒவ்வொரு க்ளூவா சொல்லுங்க பாப்போம். எடுத்துடலாம். சைக்கிள். இது கொஞ்ச நாளைக்கு முன்னால ரிப்பேர் பண்ண. ரீசெண்டா ரிப்பேர் பண்ணது. ரைட். போஸ்ட்லாம் கொடுத்த க்ளூ எங்களுக்கு தெரியல, ஆனா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 10 மார்க்ஸ். அடுத்தா இப்போ டான்ஸ் ஆட ட்ரை பண்ண பாட்டோட ஹீரோயின் யார் சார் இவங்க? காஜல் அகர்வால். பிடிக்குமா சார்? பிடிக்கும். சரி அடுத்ததா 20 மார்க்ஸ். இது என்னது? இந்த 5 ஐட்டம்ஸ் கொண்டு வந்தது ஷோல கொடுத்தது. மிக்கி கண்டுபிடிச்சிங்க. சூப்பர். 30. பாத்ரூம்ல எடுத்து தண்ணி எடுத்து ஊத்தி குளிக்கிறது. மக். சூப்பர். 40. இது ஓபனர். இல்ல ஆக்சுவலி நீங்க சொன்னோடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்குள்ள டைம் போயிடுச்சு. 2 minutes தான் டைம் கொடுத்துருந்தோம். அதனால தப்பு இல்ல, கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. எடுத்தீங்களா நீங்க? எடுக்கல, தேடணும். உங்க சின்ன பொருள் கிடைக்கலையா? சரி ஃபைன். ஆக மொத்தம் உங்ககிட்ட கொடுத்தது 5 திங்ஸ். 4 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தினால 40 மார்க்ஸ். தேங்க்யூ சோ மச். போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. தீக்ஷாவை தொடர்ந்து அடுத்ததான் வைத்திஸ் கொலவரியில நந்தீஸ்வர் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. எப்பவுமே ஹாட் ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சு நின்ன பாட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட் நீங்க டான்சரா? பையன் சொல்லி கொடுத்தது. என்னங்க? பையன் சொல்லி கொடுத்தது. பையன் சொல்லி கொடுத்ததா? என்ன சார் நீங்க பயங்கரமா ஆடுறீங்களே, எப்படி உங்களுக்கு டான்ஸ் தெரியும்? சும்மா பாக்குறது தான். மேடம் நீங்க டான்சரா? நீங்க நல்லா தான். நீங்க ஃபேமிலியா டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா வீட்ல? நான் ஆடுவேன். நீ ஆடுவியா? ஆட வைப்பேன். உன் ஃப்ரெண்டு கூடயா? சரி ரைட். ஆட மாட்டேன். டேய் இருடா, நான் 2-3 கேள்வி கேட்டுக்கிறேன்டா. இரு, என்ன பேச விடுறா. இல்லன்னா நான் உள்ள போயிடுவேன். உள்ள போயிருவியா? ஷோ படுத்துறானுங்களே. உங்க பேர் சொல்லுங்க சார். விஜயானந்த். விஜயானந்த். என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்க. உங்க பேருமா? ஸ்னேகலதா. ஸ்னேகலதா. என்ன பண்றீங்க? அட் பிரசன்ட் ஹவுஸ் வைஃப். அட் பிரசன்ட் ஹவுஸ் வைஃபா? இனி அடுத்த மாசம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்ல சார், முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இப்ப அவனுக்காக போல. ஓ சூப்பர். இப்போ உங்களுக்கு என்னன்னா 2 minutes டைம் தருவேன். 5 திங்ஸ் வந்துடும். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். யாரோ ஒருத்தங்க அந்த ரூம்குள்ள போயிடணும், யாரோ ஒருத்தங்க இங்க இருக்கணும். யார் இருக்க போறா, யார் போறா? நீங்க போறீங்களா? என்னம்மா?
நானும் நீங்களும் அம்மாவும். அப்பா வேணாமா? வேணாம். ஏன்? அவரு வாங்க எதுக்கு சொல்ல மாட்டாரு. எதுப்பா? வாங்க சொல்ல மாட்டாரு. ஒழுங்கா சொல்ல மாட்டாரா? இதுக்கு மேல உங்க பையனை இங்க நிக்க வச்சீங்கன்னா உங்க டோட்டல் ஃபேமிலி வந்துடும். அதனால பையனை கூட்டு தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க. விஜயானந்த், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? ஓகே. கொண்டு வாங்க மிஸ்டர் மிக்கி. The time starts now. இப்போ வீட்டுக்கு ஒரு கலர் பண்ணோம், அது யூஸ் பண்ணது. என்னது? வீட்டுக்கு கலர் பண்ணோம், அது யூஸ் பண்ணது. வீட்டு கலர் பண்ண யூஸ் பண்ணது. கம்ப்யூட்டரா? பெயிண்டிங் பிரஷா. சீக்கிரமா. பையன் கேட்குற ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று. இருங்க, முதல்ல அங்கேயே முடியலையே அது. அவங்க பார்த்தா தேடிட்டு இருக்காங்க. பப்பாயா. கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவேன். பப்பாயா. கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆரஞ்சு. இப்போ சீசன் ஃப்ரூட். 40 seconds ஆச்சு. சுச்சு ஆரஞ்சு எடு. கண்டுபிடிச்சாங்களா? நெக்ஸ்ட். வீட்டுக்கு கலர் பண்ண யூஸ் பண்றது. பையன் யூஸ் பண்ணுவான் அடிக்கடி. பிரஷ் பெயிண்டிங் பிரஷ். ஃபேண்டாஸ்டிக்ங்க. பெயிண்டிங் பிரஷ். எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்களே. பாரு பெயிண்டிங் பிரஷ் எங்க இருக்கு? விமல் இந்துமதி. பெயிண்டிங் பிரஷ் எங்க பாரு. விமல் இந்துமதி நெக்ஸ்ட். அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அடுத்ததா போங்க. Give me some other option. நீ உன்னை பார்க்கணும்னா பார்க்கறது. என்னது? நீ உன்னை பார்க்கணும்னு நினைச்சதே பாப்ப. ஏதோ கவிதை மாதிரி இருக்கே. நான் அப்ப கூட வரும்போது கேட்டேன், இப்போ எனக்கு வேணும்ட்டு. Sorry, some other option. சாரி, சம்மதம். கார்ல வந்துட்டு எனக்கு பின்னாடி வர தெரியலனா யூஸ் பண்ண சொல்லுவேன். கார்ல பின்னாடி வர வண்டி தெரியலனா கேட்பேன் நான் உங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி. மிரர் கண்ணா மிரர். மிரர் கண்ணாடி எடு. எங்க இருக்கு? அது எடு. அது என்னது? அங்கே நின்று எங்க இருக்குன்னு கேக்குறானே. பீஸா. இது ஒரு ஹீரோ பேரு. எங்க மிரர்? ஹீரோ பேரு. டைம் அப். சொல்லுங்க, ஒவ்வொரு க்ளூவா சொல்லுங்க. வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண யூஸ் பண்றது. கண்டுபிடிச்சீங்க. தெரியல. அங்க எங்கன்னு தெரியல. தேடி இருந்தீங்கன்னா இருந்திருக்கும். 10 போச்சு. அடுத்ததா என்ன க்ளூ கொடுத்தீங்க? இருங்க சார், க்ளூ இங்கேயாவது சொல்லுங்க சார். இப்போது கண்டுபிடிக்கணும். சீசன் ஃப்ரூட்ஸ் நந்திஷ் கோல்டு பிடிக்கும்னு சொன்னேன். ஆமாவா? போச்சா? 20. அடுத்ததா இது என்னது? இது ஆரஞ்சுன்னு எடுத்தேன். ஆரஞ்சா? நீங்களா ஃபீல் பண்ணி ஆரஞ்சு வேலை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, அதுவும் போச்சா? 20. அடுத்ததா இது விமல் இந்துமதின்னு சொன்னேன். விமல் இந்துமதினா என்னங்க? எக்ஸ்பெக்டிங் ஃபார் பேபி. அப்படியா? சரி. இது விஜய் சார் பீஸான்னு சொன்னேன். ஹீரோ எடுத்தாச்சு. எப்ப அவனுக்கு ஹீரோ பேரு தெரியாது சார். சோ உங்களுக்கு மொத்தம் 5 திங்ஸ் கொடுத்திருந்தேன். விஜய் சேதுபதி மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. அதனால உங்களுக்கு 10 மார்க்ஸ். மனோ, உனக்கு கேள்வி எல்லாம் கேட்டா பிடிக்குமா? பிடிக்குமா? பண்ணிட்டா இது பண்ண மாட்டானா? வீட்ல ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்ப போல் இருக்கு. அது நம்ம ஷர்ட் பட்டன்லாம் போட வந்திருக்க, மறந்துட்டியா? மாக்காடா ஸ்டைல் தான்ப்பா. உங்களுக்கு தெரியாதா? என்ன ஸ்டைலு? இதான் ஸ்டைல். ஸ்டைலா? சரி, மண்டே அப்படி இருக்கு, அதுவும் ஸ்டைலா? அது ஸ்டைல் இல்ல. அது என்னது? வந்து முடி குச்சி குச்சி நிக்குனா அதுனா மொட்டை அடிச்சிட்டாங்க ஃபுல்லா. மொட்டை அடிச்சிட்டாங்களா? சரி, ஓகே. உனக்கு மொட்டை அடிச்சா பிடிக்கும்? மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லணுமா? மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். சரி, என்னமோ பண்ணிட்டாங்களா மண்டையில? மொட்டை அடிச்சிட்டாங்கப்பா. மொட்டை கோயில். சரிப்பா, கோவப்படாதப்பா. சரி, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா? ஹேர் ஸ்டைலா? இது ஹேர் ஸ்டைலா? மொட்டை அடிச்சு. உன்கிட்ட கேள்வி கேட்டா மானாவாரியா பதில் வரும் போல் இருக்கு. உனக்கு பாக்கெட் மணி யாருமா கொடுப்பா? அப்பாவா அம்மாவா? பாக்கெட் மணியே தர மாட்டாங்களா? பாக்கெட் மணியே தர மாட்டாங்களா? ஏன், கேட்டிருக்கியா? கேட்கவே மாட்டேன். ரொம்ப தெளிவான குழந்தையா இருக்கடா நீ. அடுத்ததா, நீ வெளியில போகும்போது எதெல்லாம் கேட்டு அடம் பிடிப்ப? டாய்ஸ் வேணும்னு கேட்டாலே பிடிப்பேன். டாய்ஸ் வேணும்னு கேட்டு அடம் பிடிப்பியா? சரி, ஓகே. அடுத்ததா, ஸ்கூல்ல எந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துப்ப? கிரிக்கெட். கிரிக்கெட்டா? ஏன் கிரிக்கெட் பிடிக்கும்? ஏன்னா அது வந்து எனக்கு பால் பார்த்தா புலி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உன்னோட ஸ்கூலுக்கு அதிகமா வர்றது யார்? அம்மாவா அப்பாவா? தாத்தா. தாத்தாவா? அம்மா அப்பா 2 பேரும் வர மாட்டாங்களா? யார் அதிகமா வருவா? அம்மா. அம்மாவா? அப்படி சொல்லுங்க. சரி, வீட்டு பக்கத்துல யார் வீட்டுல போய் விளையாடுவ? வந்து லிசின்னு பையக்கா. சரி, லிசின்னு ஒரு பையன் இருக்கானா? லிசி வீட்டுல போய் விளையாடுவியா? என்ன விளையாடுவீங்க? என்ன வேணும். சரி, ஓகே, ரைட். என்னமோ சொல்றேன், நானும் நம்பி எழுதிடுறேன். உன் பேரண்ட்ஸை கூப்பிடலாமா? ஓகே. லெட்ஸ் வெல்கம் நாகராஜன் அண்ட் ராஜி.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பையனுக்கு பாக்கெட் மணி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுக்குற மாதிரி இருந்தா யார் கொடுப்பா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்களா? பையனுக்கு கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணா. பாக்கெட் மணி எல்லாம் கொடுக்கறது இல்லையா அவனுக்கு? கை தட்டிடு. 10 மார்க்ஸ். அடுத்ததா பையன் வெளியே கூட்டு போகும்போது என்ன வாங்கி தர சொல்லி அடம் பிடிப்பான் சார் அதிகமா? சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், டாய்ஸ். அப்படியே போகவே கூடாது, ஏதோ ஒண்ணுக்கு வாங்க. டாய்ஸ். நான் வந்து டாய்ஸ் சொன்னாங்க. அவர் சொல்லிட்டாரா? டாய்ஸ் சொல்லிட்டாரா? டாய்ஸ் தான் கோபப்படாதீங்க சார், நீங்க கை தட்டுங்க சார், கை தட்டுங்க. அடுத்ததா ஸ்கூல்ல பையன் எந்த ஸ்போர்ட்ஸ் அடிக்கடி கலந்துப்பான்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அவ்வளவு ஸ்போர்ட்ஸ்ல ஒன்றும் அவ்வளவா இல்ல சார் அவருக்கு. பையன் சொல்லியிருக்கானே, உங்களுக்கு தெரியுது இல்ல? ஸ்கூல்ல நடக்கிற பல சம்பவங்களும் உங்களுக்கு தெரியுது இல்ல? ஹாக்கிலாம் இல்ல, கிரிக்கெட். இருக்கிற மண்டையில ஏன் டம் டம் அடிச்சிட்டு கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டா? ஓகே. கேட்டுப்பா. ஓகே, அப்ப என்னாச்சு? 10 மார்க் போச்சா? தப்பா சொல்றாங்கல்ல. ஆனா மக்கு வாட்ச் என்னடா அது? சரி, அடுத்ததா பையனை யார் ஸ்கூல் கூட்டு போய் விடுவா அதிகமா? அங்க பாக்காதீங்க. அப்பாதான். அப்பாதானா? ஸ்கூல் பஸ்ல போவாங்க சார். பஸ்ல தான் போவோம். நீ சொல்றா, யாரும் உன்னை கூட்டு போய் விடுவாங்கன்னு சொன்ன? அப்பனா இல்ல என்னமோ இவ்வளவு போய் சொல்றாரா? மறந்துட்டியா? அம்மான்னு சொன்னியாடா? ஆமா நானா அம்மா ஸ்கூல் பஸ்ல இருந்து கூப்பிட்டு வருவாங்க அம்மா. நீங்க இதெல்லாம் மேட்ச்லாம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் மார்க் போச்சுங்க. ஸ்கூல் பஸ்ல என்ன வாசல்ல இருந்து வீடு வரைக்கும் கொண்டு வர்றதா? அவ்வளவுதான். சரி, ஓகே. அடுத்ததா வீட்டு பக்கத்துல பையன் யார் வீட்டுல போய் விளையாடுவான்? ரிஷி. லிசி வீட்டா சொன்னாங்கப்பா. ஏண்டா நீ லிசிங்கிற, அவன் ரிஷிங்கிற. ரிஷி அவனுக்கு ஆர் வராது, ரா வராது. ரா வராதா? நல்ல வேலை உனக்கு ரங்கராஜ்னு பேர் வைக்கல. லங்கராஜ்னு இருப்பேன். என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேடா. கரெக்டா நான் கை தட்டிடு. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், 3 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதனால 30 மார்க்ஸ். ஓ மனு, அப்படியே அம்மாக்கு 2 பேர் கையை பிடிச்சி கூட்டு போ. மனுவை தொடர்ந்து அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தவரை தீக்ஷா, உன்கிட்ட மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணிட்டே இருந்தா நோட் பண்ணிட்டே வருவேன். அப்புறமா உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்பேன், ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 10 மார்க்ஸ் கொடுப்பேன், சரியா? தீக்ஷா, உன் கிளாஸ்மேட் யார் உன் வீடு பக்கத்துல இருக்கா? வருண் வீடும் உன் வீடு பக்கம் இருக்கா? வருண் வீட்டுக்கு போயிருக்கியா? சரி, ஓகேமா. அடுத்ததா உன் வீட்டுல யார் உனக்கு அதிகமா அட்வைஸ் பண்ணுவா? அம்மா. ஏன்? அண்ணா போட்டு அடிப்பேன். அடிப்பியா? எதுக்கு அண்ணா போட்டு அடிக்கிற? அதெல்லாம் பண்ணக்கூடாது, பாவமாச்சு. டிவி சேனலை மாத்துன்னு அடிப்பியா? சரி, ஓகே. தியேட்டர்ல போனா இன்டர்வெல்ல என்ன வேணும்னு கேட்டு அடம்பிடிப்ப? சாக்லேட்ஸா? தியேட்டர்லாம் போவியா? வீட்டுல அம்மா சாமி கும்பிடுவாங்களா? எந்த நாள், எந்த டேல? டெய்லி அம்மா சாமி கும்பிடுவாங்களா? ஷுவரா? சரி, ஓகே. அடுத்ததா அப்பா வீட்டுல டிவில என்னமா அதிகமா பாப்பாரு? கிரிக்கெட் பாப்பாரா? அப்ப உங்க யாருமே எதுவுமே பார்க்க விட மாட்டாரா? சரி, ஓகே. இப்ப நீ கை தட்டினா அப்பா அம்மா 2 பேரும் வந்துருவாங்க, அவங்க கிட்டே கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். கை தட்டு. லெட்ஸ் வெல்கம் ஜெய கணேஷ் அண்ட் கீதா. உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பொண்ணோட கிளாஸ்மேட் யாராவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்களா? வீட்டு பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. வீட்டு பக்கத்து வீட்லயே இருக்கணும்ங்கிறது கூட இல்ல, அந்த கொஞ்சம் தள்ளி. அவங்க பேரு என்ன? நட்சத்திரா. நியரஸ்ட் அவதான். ஓகேமா. யாருமா அது? நட்சத்திரா ஃப்ரெண்டா? நீ என்ன ஆன்சர் பண்ண? உங்க வீட்டு பக்கத்துல யார் இருக்கா? வருண் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், இது வேற செக்ஷன்ங்கிறதுனால கிளாஸ்மேட் கிடையாது, வேற செக்ஷன். வேற செக்ஷனா? அதனால எனிவே வருண் ஆன்சர் பண்ணீங்க, அவங்க நட்சத்திரம்ட்டாங்க, அதனால 10 மார்க்ஸ் போச்சா? சரி, அடுத்ததா யார் உங்க பாப்பாக்கு வீட்ல அதிகமா அட்வைஸ் பண்றது? நான் தான் அட்வைஸ் பண்ணேன். நீங்களா? என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ரியாக்ஷன் இது? என்ன ஆன்சர் பண்ண? அப்ப கை தட்டு. கரெக்டான ஆன்சர் தானே? 10 மார்க்ஸ். தியேட்டருக்கு கூட்டு போனீங்கன்னா உங்க பாப்பா இன்டர்வெல்ல என்ன கேட்டு அதிகமா ஆரம்பிப்பாங்க? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? நான் உங்களை பத்தி கேட்கலீங்க, குழந்தை பத்தி. அவளுக்குதான் ஐஸ்கிரீம் தான் கேட்பா மேக்ஸிமம். என்ன சொன்ன? என்னங்க நீங்க சாக்லேட் கேட்டிருக்கா, நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சோ இந்த கொஸ்டினுக்கும் தப்பா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் ஒரு 10 மார்க் போச்சு. வீட்டுல தினமும் நீங்க சாமி கும்பிடுறீங்களா? மார்னிங் கும்பிடுவேன், தினமும் ஆல்மோஸ்ட் கும்பிடுவேன். ஆல்மோஸ்ட் கும்பிடுவீங்களா? கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. நீங்க சார், இப்போ உங்களுக்கான கொஸ்டின், வீட்ல நீங்க அதிகமா என்ன பாப்பீங்க டிவில? நியூஸ் பார்ப்பேன்,
கிரிக்கெட் அப்படியே வராதீங்க. சமையல் ப்ரோக்ராம் பார்ப்பேன், அப்புறம் பியூட்டிஷியன்ஸ் யாராவது பேசினாங்கன்னா பேசுவேன், அப்புறம் அந்த டாக்டர் பேசினாருன்னா கூட பார்ப்பேன். அதெல்லாம் வேணாம் எனக்கு. என்ன ப்ரோக்ராம் பார்ப்பீங்க? டாக் ஷோ பார்ப்பேன். நீ என்னமா சொன்ன? கிரிக்கெட். கிரிக்கெட் பாக்குறீங்களா சார் நீங்க? கிரிக்கெட்டும் பார்ப்பேன். கிரிக்கெட்டும் பாப்பீங்களா? சரி, அப்ப என்ன திரும்பி உட்கார போறீங்க? ஆனா உங்ககிட்ட கேட்கும் போது கிரிக்கெட் தான் வீட்டுல எப்பவுமே பாக்குறீங்கன்னு சொன்னா பாப்பா. சோ அதுல ஒரு 10 மார்க் போச்சா? மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், 2 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 20 மார்க்ஸ் ஏத்துக்குமா? அப்படியே 2 பேர்த்தையும் கையை பிடிச்சி கூட்டு போய் பிளேஸ்ல உட்காரு. நந்தீஸ்வர், ஓகே, உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேக்குறேன், சரியா? ஆன்சர் பண்றியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்மா பண்ற ஸ்வீட்ல என்னம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜாங்கிரி. ஜாங்கிரியா பிடிக்குமா? அப்பா லீவ்ல உன்னை எங்கம்மா கூட்டு போவாரு? மீன் கிடைக்காங்க. மீன் கிடைக்கா? எதுக்கு? சாப்பிடறதா வளர்த்துருக்கா? சாப்பிடுற மீனா? ஓ, ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அப்பாவும் பையனும் போய் மீன் சாப்பிடுறீங்க. சரி, ஓகே. அடுத்ததா, யார் வீட்டுல அம்மா அப்பா இல்லாம தனியா போய் தங்குவ? ஆச்சி வீட்ல. ஆச்சி வீட்லயா? ஆச்சி எங்க இருக்காங்க? எங்க சித்தி வீடு பக்கத்துல. உங்க சித்தி எங்க இருக்காங்க? உங்க சித்தி எங்க இருக்காங்க? எங்க வீடு பக்கத்துல. ஏண்டா எல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துட்டு ஒவ்வொரு வீடா போய் தங்கிக்குவாரா? சரி, ஓகே. நீ போன்ல பேசுற ஃப்ரெண்ட் யாரு? ரூபன் ஃப்ரெண்ட். ரூபனா? நரேன். நரேனா? சரி, ஓகே. 2 ஃப்ரெண்ட். நீ அம்மாட்ட என்ன தப்பு பண்ணி அடிக்கடி திட்டு வாங்குவ? ஏதாவது கொட்டிடுவேன். என்ன கொட்டுவ? அம்மா நடுவுல தண்ணி வச்சாங்கன்னா அப்படியே கார் ஓட்டிட்டே போய் தள்ளி விட்டுருவேன். கார் ஓட்டிட்டே போய் தள்ளி விட்டுருவியா? என்னடா அது, நிஜமாலுமே கார் ஓட்டு போய் தள்ளி ஒரு மாதிரி பேசுறியடா? தெரியாம பண்ணுவியா, வேணே பண்ணுவியா? வேணும்னே. ஏன்டா அப்படி பண்ற? சும்மாதான். ஜாலியா இருக்கும். சரி, இப்போ அப்பா அம்மா கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆனந்தன் ஸ்நேகலதா. அப்பா அம்மாட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாமா? யார்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம்? அம்மாட்டியா அப்பாட்டியா? அம்மா கிட்ட. ஏன்டா? அம்மா தான் எனக்கு பிடிக்கும். அப்பா பிடிக்காதா? ஏன்? அவர் போய் சொல்வார். ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னா வாங்கி கொடுன்னு சொல்லி வாங்கி தரவே மாட்டாரு. அப்படியா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? பெரிய மனுஷன் எல்லாம் பண்ணலாமா? சரி, ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? நீங்க பண்ற ஸ்வீட்ல பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்ன? ஜாங்கிரி ஜிலேபி. ஜாங்கிரி ஜிலேபியா? கரெக்டா ஆன்சர் பண்ணிக்க, கை தட்டு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் கேட்டலாமா? உங்க பையனை நீங்க லீவ்ல இருக்கும்போது எங்க கூட்டு போவீங்க? அச்சரப்பாக்கம். அச்சரப்பாக்கமா? நல்ல வேலை, என்னைக்கோ ஒரு நாள் நீயும் தப்பு பண்ற. அது அவன் ஆன்சரா சொல்லல, மாதிரி போச்சு. பையனை யார் வீட்டுக்கு நீங்க தனியா விட்டுட்டு வருவீங்க? எங்க அம்மா வீட்ல. அம்மா வீட்லயா? அம்மானா யாரு? பேர் சொல்லுங்க. ஆச்சி. ஆச்சியா? பேர் சொல்லுங்க. வசந்தா. வசந்தாவா? என்ன சொன்ன? வசந்த ஆச்சி தான் சொன்னேன். அப்ப கை தட்டு. சரி, பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நரேன், சாரு, அகிலேஷ், ரூபன். என்ன சார் நீங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம்? இல்ல சார், அவன் ஒரு நேரத்துல என்ன ஆன்சர் சொல்வான்னு தெரியல, அதனால இருக்கிறவங்க பேரை சொல்லுங்க. எனக்கு பேரை கேட்டேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நரேன். நரேன் ரூபன். நரேன் ரூபன். நரேன் ரூபனா? ஃபேண்டாஸ்டிக். புதுசு புதுசா சொல்லு. அது எனக்கு தெரியும் சார். அங்க இருந்து இங்க வரக்குள்ளே 10 ஆன்சர் மாத்திட்டான். கை தட்டிடா டேய், வேற ஏதாவது சொல்லிட்டு போறேன். அடுத்ததா, அடிக்கடி பையன் என்ன தப்பு பண்ணி வீட்ல திட்டு வாங்குவான்? நீங்க திட்டுறது? கார்ல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணுவோம். கார்ல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணுவானா? உன் விஷயம் ஊருக்கே தெரியும் போல இருக்கேப்பா. கரெக்டா ஆன்சர் பண்ணிக்க, கை தட்டு. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், 4 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தினால 40 மார்க்ஸ். ஸோ 3 ரவுண்ட் முடிஞ்சு 3 ஃபேமிலியும் வந்துட்டாங்க. அடுத்ததா இதுல இருந்து எந்த ஃபேமிலி ஃபைனல் ரவுண்ட் போக போறாங்க அப்படிங்கிறது என் கையில இருக்க மார்க்ஸ்ல தான் இருக்கு. மார்க்ஸும் வந்துருச்சு. சில பல கேள்விகள் கேட்கணும் அதுக்கு முன்னால. அந்தீஸ்வர், நல்லா பாட்டுலாம் பாடுவியாமே நீ? ஏதாவது பாட்டு, லட்டு பாட்டு பாடுறியா? லட்டு தின்னாசியா? இங்க பாடு. லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல. அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. காணா கத்துக்க வந்தேன் நானு எங்க வீட்டுல. பெட்ரோல் இல்லாத மட்டும் இன்ன ரோட்ல. லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல. உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. உன் சித்தி டாச்சர நான் தாங்கி உன் சித்தப்பா கிட்ட அடி வாங்கி லவ் பண்ண உன்னதான். உன் தம்பி வந்தா எவனாட்டும் தினமும் எனக்கு போராட்டம்.
பிஞ்சு போச்சே பெல் பாட்டும் துரத்தி துரத்தி காதலிச்சேன் வெறி பிடிச்ச நாயாட்டும் எகிரி குதிச்சு ஓடுறியே வண்டலூர் மான் நான் அப்பா டக்கரு இந்த வாங்கி கோலட்டரு. டேய் நீ அப்பா டக்கர் தான்டா. சார் நீங்க பெரிய நீண்டே சொல்லுங்க, என்ன சார் நினைக்கிறீங்க? ஷோ பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நல்ல ப்ரோக்ராம். ஐயோ அம்மா, வந்த 1 மணி நேரத்துல இப்பதான்டா பாசிட்டிவா பேசிருக்கேன். இந்த எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எப்பவுமே அப்படிதான் கிஃப்ட்லாம் கொடுப்போம். இந்த தடவை 2 ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கா அதுதான் சொல்லணும். நீயா? குழந்தை போய் சொல்லாது, சில விஷயங்கள் குழந்தைக்கு பளிச்சுன்னு தெரியும். நந்தீஸ்வர் நீங்க தான் செகண்ட் இருக்கீங்க. மொத்தம் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு நந்தீஸ்வர். உங்களுக்கு மிக்கிட்டு இருந்து கிஃப்ட்லாம் வாங்கிடலாமா? கொண்டு வாங்க மிக்கி. நம்ம கலாட்டா கிட்ஸ்ல ஃபைனலா பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சோ இந்த வாரம் 2 ஃபேமிலி ஃபைனல்ஸ் வந்தனால லக்கா கிக்கா நிஜமாலுமே எந்த ஃபேமிலிக்கு லக் இருக்குதோ அந்த ஃபேமிலிக்கு தான் இந்த வாரம் ஃபைனல் எபிசோடுக்கான வின்னர் டைட்டில்லாம் கிடைக்க போகுது. சோ என்னன்னா இப்போ இங்க 5 பானை இருக்கா சார், உங்க 2 பேத்துக்குமே ஒவ்வொரு சான்ஸ் கொடுப்பேன் சரியா? இதை பியூர்லி லக் தான் டிசைட் பண்ண போகுது. நீங்க உடைக்கிற இந்த 5 பானையில 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு சரியா? இதுல ஏதோ ஒரு பானையை நீங்க சூஸ் பண்ணும், நீங்க ஒரு பானையை சூஸ் பண்ணலாம். யாரு உடைக்கிற பானையில ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கோ அவங்க தான் இன்னைக்கு வின்னர். சார் நீங்க தான் ரெடியா இருக்கீங்க போல இருக்கு, சொல்லனா நீங்களே உடைச்சிருவீங்க. இப்படி வந்துருங்க. எந்த நம்பரு இதுயா? ஃபர்ஸ்ட் முன்னாலே இருக்க அப்படியே உடைச்சிட வேண்டியதான் முடிவு பண்ணிட்டேன். வா அடுத்ததா தீக்ஷா முடிவு பண்ணிட்டியா? இதுதான் உடைக்கணுமா? சூப்பர். வா நீ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் 5th வா, நீ 5ஆம் நம்பர் பானை, நீ 1ஆம் நம்பர் பானை. ரெடியா? மனு ஆதித்யா நான் 3 சொல்லுவேன், அதுக்குள்ள உடைச்சிடு. 1 2 3. ₹2,000. இந்த பக்கம் தீக்ஷா உன் பானையில் எவ்வளவு இருக்குன்னு தெரிய போகல, உன் பானையில் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ரெடியா? ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட வின்னர் தீக்ஷா அண்ட் ஃபேமிலி. ஆனா ஃபைனல்ஸ் வந்திருக்கா மனு ஆதித்யா, அதனால உன்னை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டோம் நாங்க. உனக்கும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு சரியா? மனு ஆதித்யா அண்ட் தீக்ஷா 2 பேருக்கும் மிக்கிட்டு வந்து கிஃப்ட் வாங்கிடலாமா? கொண்டு வாங்க மிக்கி. இந்த வாரம் எபிசோட் 2 வின்னரோட முடிஞ்சது. மறுபடியும் அடுத்த வாரம் வேறொரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.